ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம கிளாஸில் மெமரி ஒயர் வச்சு தான் எப்படி பிரேஸ்லெட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கிளாஸில் வந்து எலாஸ்டிக், த்ரெட் எலாஸ்டிக், நெக்ஸ்ட்டு கியர் ஒயர் வச்சுலாம் பிரேஸ்லெட் மேக் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு பிரேஸ்லெட் அட்டாச்சர், நெக்ஸ்ட்டு ஐபின், ஹெட் பின் எல்லாமே வச்சு பிரேஸ்லெட் மேக் பண்ணியிருப்போம். இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த மெமரி ஒயர் வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த மெமரி ஒயரை கட் பண்ணுறதுல தாங்க பெரிய டாஸ்கே இருக்குது. கட்டர் வச்சு லாஸ்ட் டைம் அந்த ஈவில் ஐ பிரேஸ்லெட் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் அதுவும் கொஞ்சம் வந்து கட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டி தான் இருக்கும். பட் வந்து இந்த ஃப்ளாட் நோஸ் ஃப்ளையர் அல்லது ரவுண்ட் நோஸ் ஃப்ளையர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே கட் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டான எந்த சைஸ் உங்களுக்கு வேணும், எந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இது மாதிரி ஆப்போசிட் சைடில் மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 ட்விஸ்ட் பண்ணும்போதே வந்து ட்விஸ்ட் பண்ண வேண்டாம், மேலே கீழே அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் வளைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் ஆயிடுது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டிங் பிளேயர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் என்ன ஆகுது அப்படின்னா கட்டிங் பிளேயர் வந்து சீக்கிரம் வந்து கட் பண்ண முடியாததுனால சீக்கிரம் வந்து மழுங்கி போகிற மாதிரி ஆயிடுது. எனக்கு அப்படி தான் ஒரு கட்டிங் பிளேயர் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அதில் ரொம்ப உங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நோஸ் பிளேயர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கட் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு சைடு வந்து நம்ம லூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து ஒரு லூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடாக வளைச்சிட்டு நம்ம எப்போவும் நம்ம லூப் க்ரியேட் பண்ணுவோம்ல அதே மாதிரி இந்த சைடு வந்து வளைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லூப் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் கிறிஸ்டல் பீடு எடுத்துருக்கிறேன், பிளாக் கலர் கிறிஸ்டல் பீடு. நெக்ஸ்ட்டு வந்து சக்கரி, நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் கலர் பீடு எடுத்துருக்கிறேன் நான். ஸோ டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட டிசைன் தான். ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் மேக் பண்ணி கொடுக்கலாம். அல்லது கஸ்டமர் வந்து எப்படி விஷ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும், அதனால பிளாக் கலரில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணுறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சில்வர் கலர் பீடு வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது வந்து 4 mm பீடுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன பீடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அல்லது நான் ஃபஸ்ட்டு கோத்தட்டு திருப்பி எல்லாம் வந்து பிரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எப்படி மேக் பண்ணணும் கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு நோட்டில் கூட ட்ரா கூட பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 8 சில்வர் கலர் பீட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டல் பீடில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு குட்டியான சில்வர் கலர் பீடு, அதாவது ஒரு 2 mm இருக்கும் இல்லையா, அந்த பீடையும் போட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சென்டரில் வரும்போது மட்டும் 8 mm கிறிஸ்டல் பீடு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சக்கரி ஆட் பண்ணியிருக்கிறேன், ஸ்டோன் சக்கரி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது சென்டரில் மட்டும் கொஞ்சம் பிக்காக வந்து பீடு வர மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸாக நம்ம எப்படி கண்டினியூ பண்ணோமோ அதே மாதிரியே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ இது மாதிரி கூட நீங்கள் எப்படி வேணால் மேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த மெமரி ஒயர் வச்சே வந்து டபுள் லேயர், ட்ரிபிள் லேயர் அல்லது குட்டி குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த ஹேண்ட் ஃபுல்லாகவே ஒரு 7-8 லேயர் வர மாதிரி கூட மேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட மேக் பண்ணிக்கலாம். அல்லது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய நம்ம ஏடி ஸ்டோன் வச்சு கூட ஸ்டிக் பண்ணி பண்ணலாம். அதாவது நம்ம லாஸ்ட்டாக வந்து ஈவில் ஐ வந்து சென்டரில் வச்சுருப்போம்லாம், அதே மாதிரி ஏடி ஸ்டோன் வச்சு சென்டரில் வச்சு சைடில் வந்து பீட் கொடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய டிசைன் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கூட மேக் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் எல்லாமே நான் தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கும் நான் ஒரு 5-6 பிரேஸ்லெட் வந்து பண்ணியிருக்கேன், அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இதுதான் பேசிக், இப்படி தான் நம்ம மேக் பண்ணுவோம். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் ஹூக் மாட்டிக்கலாம், நீங்கள் செயின், ஜம்ப்ரிங்கு அல்லது வந்து பிரேஸ்லெட் அட்டாச்சர், அல்லது வந்து லாஸ்ட்டாக நான் ஈவில் ஐ கிளாஸில் வந்து சொல்லியிருப்பேன்ல 2 பீடு வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன், அது மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அந்த கம்பி மாதிரி விட்டால் நமக்கு வந்து குத்தும் சின்ன குழந்தைங்களுக்கு போடும்போதும். அதனால வந்து அந்த இடத்துல நீங்கள் ஒரு லூப் மாதிரியோ அல்லது வந்து பீடை வந்து ஸ்டிக் பண்ணவோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பிரேஸ்லெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடும் லூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு 2 லூப்பே வந்து நம்ம ஜம்ப்ரிங்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதாவது பிரேஸ்லெட் கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அல்லது ஜம்ப்ரிங்லாம் வந்து அந்த சின்ன ஹோலோட வந்து வெளியே வந்துடும், அதாவது சின்ன கேப்போட வந்து வெளியே வந்துடும். இந்த சைடை நான் வந்து ஆப்போசிட் சைடில் வளைச்சிட்டு ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். லூப் மட்டும் டைட்டாக இருக்கு இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது லூஸாகவே இருக்கட்டும், ஏன்னா நம்ம ஜம்ப்ரிங்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஜம்ப்ரிங்லாம் வந்து நான் ஒரு லாப்ஸ்டர் ஹூக் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம இப்படி ஓப்பன்லேயும் போட்டுக்கலாம். சில பேர் அந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க, சில பேர் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். இப்போ பாருங்கள், இதில் நான் எதுவும் லாப்ஸ்டர் ஹூக் எதுவும் ஆட் பண்ணல. பட் இப்படி வியர் பண்ணால் கூட ஈஸியாக தான் இருக்கும். பட் லாப்ஸ்டர் ஹூக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லூப்பில் வந்து நான் ஒரு ஜம்ப்ரிங், ஒரு லாப்ஸ்டர் ஹூக் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹேங்கிங்காக ஒரு ஹார்ட் பீடும், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் கலர் பீடும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் பிரேஸ்லெட் அட்டாச்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லூப்பில் ஒரு ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். அல்லது அந்த லூப்லேயே வந்து நீங்கள் அந்த பிரேஸ்லெட் அட்டாச்சரோட ஒரு ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ எப்படி வந்து லைக் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி பிரேஸ்லெட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதில் தான் வந்து ஃபேரி பிரேஸ்லெட் கூட பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம கண்டினியூஸாக கிளாஸில் வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மெமரி வேர் பிரேஸ்லெட் எல்லாம் முடிச்சுட்டு நான் கேஜ் வேர் பிரேஸ்லெட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இன்னும் வந்து ஒரு 10 கிளாஸஸில் வந்து பிரேஸ்லெட் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் எனக்கு கேட்கலாம். நம்ம கிளாஸஸ்லாம் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய சிஸ்டர்ஸ் நம்ம குரூப்பில் இருக்கிறீங்க. ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க, பட் வந்து யாரும் உங்கள் கருத்துக்களை இதுவரை வந்து தெரியப்படுத்தலை. ஸோ நம்ம கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு உங்களுடைய கமெண்ட்டை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ எனக்கும் அது வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஜம்ப்ரிங்கில் 2 ஹேங்கிங் வந்து போட்டிருக்கேன். ஒரு ஹார்ட்டும் ஒரு வந்து பீடும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாப்ஸ்டர் ஹூக் போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த நம்ம ஹெச்கே டிசைனர் யூடியூப் சேனலில் இனி வந்து நான் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதா இல்லை. எல்லா ஷார்ட்ஸும் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் வரும் அண்ட் ஃபேஸ்புக்கில் வரும். ஸோ இன்ஸ்டாகிராமில் இனி ஷார்ட்ஸ் வரும். நான் வந்து அதில் தான் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். அதாவது ஹெச்கே டிசைனர் யூடியூப் சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வராது. ஸோ உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் வேணும், நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன் இங்கே நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணல அப்படின்னா, ஷார்ட்ஸை பார்த்து நிறைய பேர் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் நம்மளுடைய லாங் வீடியோ வந்து பார்க்க விருப்பப்பட மாட்டாங்க. அதனால நம்மளுடைய வியூஸ் வந்து பாதிக்கும். அதுக்காக தான் இந்த டிப்பை நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்ஸில் மூலமாக உங்களுக்கு வியூவர்ஸ் அதிகமாகும், சப்ஸ்கிரைபர் அதிகமாகும். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் மானிட்டைசேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லாங் வீடியோக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம சேனலில் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்ஸ் வந்து நான் வந்து இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன். பட் மானிட்டைஸ் ஆகிற வரைக்கும் நான் வந்து இந்த சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதா இல்லை. நம்ம லாங் வீடியோ மட்டும்தான் வரும். ஸோ நம்மளுடைய லாங் வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம லாங் வீடியோவை பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஷார்ட்ஸ் பார்க்க பிடிக்கும், அதில் நிறைய டிப்ஸும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்ககிட்ட இல்லைனாலும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஒரு யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நம்ம பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பாருங்கள், நான் மேக் பண்ண பிரேஸ்லெட்லாம் உங்களுக்கு டிசைன் வந்து காமிக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றும் வந்து நான் ஒரு சைடில் வந்து ஒரு பீடு வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன், அல்லது வந்து லாப்ஸ்டர் ஹூக் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிரேஸ்லெட் நீங்களும் மேக் பண்ணி பாருங்கள். நான் டிசைனுக்காக அந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த டிசைன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மேக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எந்த டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து பார்த்தவங்களுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பிரேஸ்லெட் பார்த்தாலே எப்படி மேக் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ ரொம்ப வந்து நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம கிளாஸ் மெம்பர்ஸ்க்குலாம். ஸோ அதனால் நம்மளுடைய கிளாஸஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே இருந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மெட்டீரியல் நாலேஜிலேருந்து எந்தெந்த டிசைன் எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னு எல்லா நாலேஜும் கிளியராக கிடைக்கும். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரேஸ்லெட் கிளாஸ் முடிச்சோடனே அப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே வரும். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் கேட்குறீங்க, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சாரி ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸ் கேட்குறீங்க, நிறைய சிஸ்டர்ஸ் சில்க் த்ரெட் பேங்கிள் கிளாஸ் கேட்குறீங்க. ஸோ கிளாஸஸ் முடிக்கும் போது நான் ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுவேன். அந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அந்த கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மேக் பண்ணி காமிங்க. ஸோ நம்ம வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன்ஸ்லாம் எந்த டிசைனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த டிசைன் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.